சதுரங்க சாணக்கியர்களுக்கும் மற்றும் யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா பேசிக் என்கேம் லெசன் நம்பர் 4. அதாவது தனியாக இருக்கிற கிங்கை வந்து 2 பிஷப் வச்சு எப்படி செக்மேட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் நமக்கு. ஏற்கனவே நான் வந்து பிஷப்பு ப்ளஸ் வந்து நைட் வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா மேலே லிங்க்கில் கார்டு கொடுத்துருக்கேன். அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த டிலேவும் இல்லாமல் நேராக வந்து வீடியோ உள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு பொசிஷன் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பிஷப் வந்து நம்ம ஈஸியாக எப்படி செக்மேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சென்டர் ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ E4 D4 அந்த மாதிரி E5 D5 இதில் இந்த 4 ஸ்கொயர்ஸில் நம்மளுடைய பிஷப்போட பிஷப்போட லைன் வந்து அந்த 4 ஸ்கொயர்ஸில் இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த போர்டை அப்படியே ஹாஃப் ஸ்லைஸாக வந்து பிரித்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். எய்தர் கிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு வந்து சூஸ் பண்ணி போவாங்க. ஸோ நம்ம எப்படி செக்மேட் பண்ணுறதுன்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் G2 செக்கு. ஸோ செக்கு மட்டும் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி இந்த D5 ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி E4 ஸ்கொயர் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிங் வந்து E5 போகிறாரு. ஸோ அடுத்து வந்து இந்த பக்கம் பிஷப் B2 செக்கு. ஸோ கிங் வந்து F5 போகிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இம்மீடியட்டாக வந்து நம்ம வந்து இந்த 4 ஸ்கொயர் வந்து அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து என்ன பண்ணால் பிஷப் வந்து சென்ட்ரலைஸ்டாக வைக்கணும். ஸோ D4 அடுத்து வந்து கிங்கு கீழே விளையாடுறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம வந்து பிஷப்பு D5 விளையாடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் D5 விளையாடுறோம். இன்கேஸ் வந்து அவர் மேலே போனார்னாக்கா எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கிங் F4க்கு நம்ம இந்த இது சொன்னோம். ஸோ கிங் E6 போனார்னாக்கா இப்போது இந்த மூவ் பாசிபிள் இல்லை இல்லையா, D5 வர முடியாது. ஸோ நம்ம பிஷப் இமீடியட்டாக D5 வர முடியாது. ஸோ அந்த மூவ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட் வந்து கீழே E4 வந்து வெக்கேட்டாக இருக்குது. ஸோ கிங்கோட பவர் இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ E4 விளையாடுறோம், பிஷப் E4. ஸோ கிங் E7 விளையாடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் நம்ம பிஷப் வந்து இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. சென்ட்ரலைஸ்டாக வந்துருச்சு பிஷப். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுடைய கிங் வந்து எய்தர் இங்கே இருக்கு இல்லையா C5 அப்படி இல்லைனாக்கா இந்த F5, இந்த 2 ஸ்கொயருக்கு ஏதாவது ஒரு ஸ்கொயருக்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய டயகனல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரி. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கிங்குக்கு 12 ஸ்கொயர் தான் இப்போதைக்கு நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 12 ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிங்கை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி எய்தர் F5 அப்படின்னா C5 வர போகிறோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கிங்கை வந்து F5 கிட்ட வந்து நான் வந்து புஷ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஷஃப்லிங் தான் அது. ஸோ F5 மூவ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மூவ்லாம் வந்து நீங்கள் வெயிட்டிங் மூவ் விளையாடணும். ஸோ வெயிட்டிங் மூவ் என்ன விளையாடலாம், G5 விளையாடலாம். ஸோ திரும்ப வந்து கிங்கை வந்து அவர் மேலே கொண்டு போகிறாரு. நீங்கள் திரும்ப நம்ம தேவையான ஸ்கொயருக்கு F5க்கு வந்துடுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த இடத்துல செகண்ட் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். செகண்ட் கான்செப்ட் என்னன்னாக்கா, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பிஷப் வந்து சென்ட்ரலைஸ்டாக வச்சுட்டு அதோட அட்ஜசன்ட் டயக்னலில் கிங் ஏதாவது ஒரு ஸ்கொயருக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, பிஷப்பை ஒரு ஸ்கொயர் டயக்னலில் மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் டயக்னல்னால் கீழே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபார்வேர்டில் போக போகிறோம், ஏன்னா செக்மேட் பண்ணணும் இல்லையா, அதனால் ஃபார்வேர்டில் தான் மூவ் பண்ணணும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மூவு. ஸோ இப்போ வந்து பிஷப் வந்து ஃபார்வேர்டில் மூவ் பண்ணுறோம். ஸோ இமீடியட்டாக இப்போ வந்து மூவ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து கேப்சர் பண்ணிவிடுவார். ஸோ இப்போ நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம், வெயிட்டிங் மூவ் வந்து கிங்கில் விளையாட போகிறோம். ஸோ அந்த கிங்கை வந்து திரும்ப ஃபர்தராக வந்து புஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த நம்ம தேவையான இடத்துக்கு நம்ம பிஷப்பை ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எந்த பிஷப்பை ஷிஃப்ட் பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் லைட் ஸ்கொயர் பிஷப் ஷிஃப்ட் பண்ணிங்கனாக்கா கிங்கால் திரும்ப அட்டாக் பண்ணுவார் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்போ லாஜிக்கல் மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஷப் C5, இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா ஒவ்வொரு டைமும் வந்து அவர் அட்டாக் பண்ணுவார், நீங்கள் திரும்ப ஒரு 2-3 மூவ் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அவர் மூவ் சூஸ் பண்ண பிறகு நம்மளுடைய பிஷப் வந்து அவர் என்ன மூவ் வச்சாலும் சரி நம்ம பிஷப் வந்து D5ல வச்சிடலாம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட கிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம F5 C5 சூஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து பிஷப் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதோட டயகனலில் இருக்கிற ஒரு ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா E5 அண்டு B5 சாரி E6 அண்டு B6. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ வெயிட்டிங் மூவ்ஸ் விளாட்றோம். ஸோ E6 வந்து இமீடியட்டாக கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு கிங்குக்கு வந்து இப்போ நிறைய ஸ்கொயர்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இப்போ 6 ஸ்கொயர்ஸ் மட்டும் தான் அவருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 6 ஸ்கொயர்ஸ் மட்டும் தான் அவருக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா திரும்ப வந்து பிஷப்பை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த கான்செப்ட் தான். நம்ம E4 D4ல் என்ன பண்ணமோ அதே மாதிரி இப்போது E5 D5ல் இருக்கும்போதும் அதே தான் பண்ண போகிறோம். சாரி C5ல் இருக்கும்போதும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்கு கொடுக்குறோம். ஏன்னா பிஷப் லைட் ஸ்கொயர் பிஷப்பில் நீங்கள் விளாண்டிங்கன்னா திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவார் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறீங்க, புஷ் பண்ணுறாரு. ஸோ திரும்ப வந்து பிஷப் C6 விளையாடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 2 ஸ்கொயர்ஸ். இப்போதைக்கு 2 மூவ் தான் இருக்குது கிங்குக்கு. ஸோ ஏதோ ஒரு மூவ் வந்து சூஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம திரும்ப அதே மாதிரி விளையாண்டிங்கனாக்கா செக்மேட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கிங் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி 8th ரேங்குக்கு புஷ் பண்ண பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா உங்களுடைய சாரி A7 அண்ட் B7 ஸ்கொயர் இதை வந்து நீங்கள் கிங்கால் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஷப்பால் வெயிட்டிங் மூவ் வச்சு நம்ம வந்து செக்மேட் டெலிவரி பண்ண போகிறோம். நான் எதுக்காக வந்து இந்த A7 B7 வந்து நம்ம கிங்கால் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன்னாக்கா கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர் அதுதான். இந்த பக்கம் வந்து நமக்கு பிஷப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம பிஷப் வந்து திரும்ப வெயிட்டிங் மூவ் விளையாடுவோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிங்கை வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம கிங் வந்து A6 வந்த பிறகு நம்ம எப்படி செக்மேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த 2 மூவில் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் விளையாடிட்டு இருப்பாரு. நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு A6 வந்துடுவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போது உங்களுக்கே தெரியும், இப்போது B7 A7 வந்து கிங்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பிஷப் வந்து இந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெயிட்டிங் மூவ் விளையாட போகிறோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற ஸ்கொயரை வந்து மாற்ற போகிறோம். இப்போதைக்கு வந்து B8ம் C8ம் தான் இருக்குது. ஒன்ஸ் நம்ம பிஷப் வந்து D7ல் விளையாடினோம்னாக்கா C8 ஸ்கொயர் வந்து இருக்காது. பட் வந்து A8ம் B8ம் அவருக்கு இருக்கும், வக்கேட் ஆகிருக்கும். ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்ஸ் அவர் A8 போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பிஷப் மூலயமா நீங்கள் வெயிட்டிங் மூவ் ஆட போகிறீங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து கிங் B8ல் இல்லை. B8ல் இருந்தீங்கன்னா எனக்கு பிஷப் மூவ் பண்ணினாக்கா இங்கே இந்த ஸ்கொயரில் வந்து எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ இப்போதைக்கு வந்து அவர் A8ல் இருக்காருன்றதால நீங்கள் வந்து பிஷப் மூலயமா வெயிட்டிங் மூவ் விளையாட போகிறீங்க. ஒன்ஸ் அவர் வந்து B8க்கு வந்த பிறகு செக்கு, திரும்ப A8 போவார், செக் மேட் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு செக் மேட் தான். நீங்களும் ஒரு ரேண்டமான ஒரு பொசிஷனில் வச்சு உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக செக்மேட் பண்ணலாம். நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து போர்டு நீங்கள் இப்போ வச்சுருந்தா கூட நீங்கள் இமீடியட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த என் கேம் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான என் கேமில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் சதுரங்க சாணக்கியன். வி வில் see you in our next video.